இந்த மாலிவுட் டைம்ஸ் படம் வந்துட்டு ஹாலிவுட்டில் வந்து ஃபவுண்டன் ஹெட் அப்படின்ற ஒரு படத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்க ஒரு படம் தான். அதாவது வந்து அங்கே ஒரு ஆர்கிடெக்ட் அவங்களோட அந்த ஒரு சிவில் இன்ஜினியர் ஆல்ரெடி ரெகுலராக கட்டிகிட்டு இருக்க ஒரு பேட்டர்ன் இல்லாமல் அவர் புதுசாக ஒரு விஷயத்தை இது பண்ணுறாரு. அவருக்குன்னு தனித்துவமாக ஒரு ஸ்டைலை எடுத்துகிட்டு வராரு. அதில் அவர் சக்ஸஸ் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதையாக இருக்கும், அந்த நாவலுடைய கதையாக இருக்கும். ஸோ அதை இங்கே கம்ப்ளீட்டாக சினிமா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு மாற்றி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த மாலிவுட் டைம்ஸோட ஒரு கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த படத்தில் பார்த்த புது விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்த சினிமாவை பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு ஜேர்னி பற்றி படம் எடுக்கிறாங்கன்னா அந்த ஜேர்னியோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான். ஸோ எப்போதுமே இந்த மாதிரி சக்ஸஸ் ஒரு ஆம்பிஷியஸான ப்ராஜெக்ட் அப்படின்னா அதோட முடிவு சக்ஸஸாக இருந்தால் தான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை கம்ப்ளீட்டாக மாற்றி இந்த மாலிவுட் டைம்ஸில் சக்ஸஸ் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாக காட்டாமல், அவன் சக்ஸஸ் ஆகலை, அவன் இதுக்கு அடாப்ட் ஆகலை, பட் அவனுக்கு ஒரு திருப்தி அவனுக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான முடித்த இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது.